அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் இப்போதைக்கு அடங்குற மாதிரி தெரியல. தொங்கு சட்டசபை, திமுக கூட்டணி கட்சிகளோட விலகல், அதிமுகவுக்குள்ள நடக்கிற உட்கட்சி சண்டைன்னு பரபரப்புகள் ஒரு வழியா ஓஞ்ச நிலைக்கு வந்தப்ப இப்போ அடுத்த ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. ஆமாங்க, அம்பாசமுத்திரம் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களே நேரடியாக களமிறங்க போறதா வந்திருக்கிற செய்தி ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையும் சூடாக்கிருக்கு. அதைவிட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சீமான பொது வேட்பாளரா ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் பயங்கரமா வட்டமடிச்சிட்டு இருக்கு. அது உண்மையா? சீமானுக்கு அங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? விஜய் அவங்களோட டிவிகேவை வீழ்த்த திராவிட கட்சிகள் மாஸ்டர் பிளான் போடுறாங்களா? இத பத்தின ஒரு கிறிஸ்பான அரசியல் அலசல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியோட நிலவரத்தை பாப்போம். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த தொகுதியில தென் மாவட்டங்களுக்கே உரிய சாதிய அரசியல் தான் எப்பவுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. இந்த தொகுதியில பெரும்பான்மையா தேவ சமூக மக்கள் இருக்காங்க. 2026 பொதுத் தேர்தல்ல இங்க ஜெயிச்சு இப்போ ராஜினாமா பண்ணிருக்கார இசக்கி சுப்பையா, அவரும் இதே சமூகத்தை சேர்ந்தவர்தான். இதுக்கு அடுத்தபடியா நாடார் சமூக மக்களும் பட்டியலின சமூக மக்களும் கணிசமா இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து சிறுபான்மையினர் மற்றும் பிராமணர்களின் வாக்குகளும் இங்க வெற்றியை தீர்மானிப்பதுல முக்கிய பங்கு வகிக்குது. வழக்கமா தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல்னாலே ஆளும் கட்சிதான் ஜெயிக்கும். ஏன்னா அள்ளி வீசப்படும் பணபலம். ஆனா 2026 பொதுத் தேர்தல்ல தளபதி விஜய் அவங்களோட டிவிகே தமிழக வெற்றி கழகம் காசு கொடுக்காமலே பெரும்பான்மை இடங்களை பிடிச்சு அந்த ஃபார்முலாவை உடைச்சு காட்டியிருக்காங்க. அதே ட்ரெண்ட் இந்த இடைத்தேர்தல்லையும் தொடரும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இப்போ இங்க போட்டி யாருக்கு நடுவுல? டிவிகே தரப்புல இருந்து பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்து இணைஞ்ச அதே இசக்கி சுப்பையா தான் மீண்டும் களம் இறங்குவார்னு சொல்லப்படுது. சீமான் அண்ணனுக்கு இவர் மிகப்பெரிய டஃப் ஃபைட் கொடுப்பார். ஏன்னு கேக்குறீங்களா? இசக்கி சுப்பையாவின் பிளஸ் அவருக்குன்னு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கு, சொந்த சமூக பலம், அது போக விஜய் ஃபேக்டர். இதையெல்லாம் தாண்டி நான் ஜெயிச்சா டிவிகே ஆட்சியில அமைச்சராவ நம்ம தொகுதிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வருவேன்னு அவர் பிரச்சாரம் பண்ணா அது தொகுதி மக்கள் மத்தியில பெரிய இம்பாக்ட உருவாக்கும். சீமானின் நிலைப்பாடு: நாம் தமிழ் கட்சிக்கு இந்த தொகுதியில பெரிய பேஸ் கிடையாதுங்கிறது தான் யதார்த்தம். ஆனா சீமான் அவரே நேரடியா நிக்கிறதுனால அது ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறி வாக்கு சதவீதத்தை கண்டிப்பா உயர்த்தும். ஆனா அது மட்டுமே வெற்றியை தேடி தந்துருமான்னு கேட்டா சாத்தியமே இல்லைன்னா சொல்லணும். சமூக ரீதியான கணக்கு: சமூக ரீதியா பார்த்தா சீமானை விட இசக்கி சுப்பையாவுக்கு தான் இங்க ஆதரவு அதிகம். சீமானுக்கு இருக்கிற ஒரே பிளஸ், நாடார் சமூக வாக்குகள் அவர் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுறதுதான். ஏன்னா அவர் அந்த சமூகம் சார்ந்தவருங்கிற ஒரு டாக் மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்கள் வாக்குகள் அப்படியே விஜய் பக்கம் போகவே அதிக வாய்ப்பு இருக்கு. இப்பனா கதையே மாறுது. விஜய் வருகைக்கு அப்புறமும் திமுக அதிமுக ரெண்டுக்கும் இங்க ஓரளவுக்கு பலம் இருக்கு. இப்போ ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜய் கட்சியோட வேட்பாளரை இசக்கி சுப்பையாவ எப்படியாவது தோற்கடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க தனியா வேட்பாளரை நிறுத்தாம சீமான பொது வேட்பாளரா ஆதரிக்க ஒரு ரகசிய பிளான் போடுறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை நடந்தா சீமான் ஜெயிக்க 100% வாய்ப்பு இருக்கு. ஏன் திராவிட கட்சிகள் சீமான ஆதரிக்கணும்? இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? முதல் காரணம், சீமான் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போனா அவர் விஜய காரசாரமா அட்டாக் பண்ணி பேசுவார். இது டிவிகேவோட இமேஜ டேமேஜ் பண்ணும். இது வருங்காலத்துல திமுக அதிமுக மீண்டும் ஃபார்முக்கு வர ஹெல்ப் பண்ணும். 2வது காரணம், விஜய்க்கு தனித்து பெரும்பான்மை இல்லாம செஞ்சா அவர் மத்த கட்சிகளோட ஆதரவு இல்லாம ஆட்சி நடத்த முடியாது. அப்போ அந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவிழும் நிலையில தான் இருக்கும். ஒரு எம்எல்ஏ கூடுவதால திமுக அதிமுக ஆட்சி அமைச்சிட முடியாது. ஆனா டிவிகேவை பலவீனப்படுத்த முடியும். ஆனா இத்தனை வருஷமா சீமான் எங்கள திராவிட மாஃபியான்னு திட்டிட்டு இருக்காரு. நாம போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோமான்னு இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளும் யோசிக்குமா? இல்ல ஈகோவை ஓரம் கட்டிட்டு தந்திரமா முடிவெடுக்குமான்னு தெரியல. ஒருவேளை இந்த ஈகோ காரணமா சீமான ஆதரிக்காம திமுக அதிமுக தனித்தனியா நின்னு 4 முனை போட்டி அமைஞ்சா நாம் தமிழர் கட்சிக்கு 4வது இடம்தான் கிடைக்கும்.
அம்பாசமுத்திரத்துல டிவிகேவோட வெற்றி இப்போதைக்கு 100% உறுதியாகிடும். திராவிட கட்சிகள் தந்திரமா காய நகர்த்தி சீமான சப்போர்ட் பண்ண போறாங்களா, இல்ல எப்பவும் போல தனித்தனியா வேட்பாளர்கள் அறிவிச்சு களம் காண போறாங்களா? அண்ணன் சீமான் இந்த இடைத்தேர்தல்ல புது வரலாறு படைப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்களே? சீமானுக்கு திமுக, அதிமுக சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்குமா? அம்பாசமுத்திரத்துல யார் ஜெயிப்பா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.